வணக்கம் நண்பர்களே. ஒரு நல்ல செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஒரு பெரிய வீடு இப்போல்லாம் பெருசா வீடு கட்டுறாங்க. பெரிய மாளிகை மாரி. அதில் கடைசியா ஒருத்தர் 2 பேர் தான் தங்கியிருக்கிறாங்க. அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு வருவோம். வீட்டோடு அவ்வளோ பெரிய வீடு. வீட்டோடு ஒப்பிடும்போது கதவு மிகவும் சிறியது. நம்ம அந்த அந்த ஃப்ரண்ட்ல இருக்க கதவு பார்த்தீங்கன்னா, சின்னதா இருக்கும். கதவோடு ஒப்பிடும்போது பூட்டு மிகவும் சிறியது. அந்த கதவை பூட்டுற பூட்டு சின்னதா இருக்கும். எல்லாத்தையும் விட சாவி எல்லாவற்றையும் விட மிக சிறியது. அவ்வளோ பெரிய வீடு, கதவு, பூட்டு எல்லாத்த விட ஒரு சாவி சின்னதாக இருக்கும். ஆனால் அந்த சாவி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ கஷ்டப்படுவோம் நம்ம. சில டைம் நம்ம வந்து அந்த சாவியை தொலைச்சிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறோம். இல்லைன்னா சாவியை யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க வர வரைக்கும் நம்ம வீட்டில் வெளியில் உட்காந்துருப்போம். ஏன்னா ஒரு சின்னூண்டு சாவி, அந்த சாவி வந்தால் தான் அவ்வளோ பெரிய வீட்டுக்கு உள்ளே நம்ம போக முடியும் இல்லையா? அப்போ ஒரு சின்ன சாவி வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். ரொம்ப ஒரு பெரிய தேர் இருக்குது, அந்த தேரை வந்து தாங்குவது சின்ன ஒரு அச்சாணி தான். அந்த அச்சாணி சின்னதாக இருக்குன்னு அதை வந்து நீங்கள் ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டுறக்கூடாது, அது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி ஞாபகப்படுத்துகிறாரு. அப்போ யாரையும் சின்னவங்க பெரியவங்க இல்லை இவங்க ரொம்ப சின்னவங்க இவங்களால என்ன அப்படின்னு நினச்சிடாதீங்க. அவங்க ரொம்ப முக்கியமானவங்க தான் வாழ்க்கையில் ஒரு தருணத்தில் அப்படின்னு சொல்லி அதை அதை எச்சரிக்கிறார் நம்மளை. யாரையும் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் அப்படின்லாம் சொல்கிறார். அப்போது இந்த சாவி மிக சிறிய சாவி, அவ்வளோ பெரிய வீடு, ஒரு சாவியால் ஒரு முழு வீட்டையும் திறக்க முடியும். அவ்வளோ பெரிய வீட்டை திறக்கணுன்னா அந்த சின்ன சாவி தான் தேவையாக இருக்கிறது. இது ஒரு பெரிய வாழ்வின் ரகசியம் போல நமக்கு சொல்லப்படுது. ஆகவே ஒரு சிறிய சிந்தனை மிக்க தீர்வு பெரும் சவால்களை தீர்க்க முடியும் அப்படிங்கிறார். வாழ்க்கையில் நம்ம நிறைய பிரச்சனைகளை பார்க்குறோம். பெரிய சவால் போல் இந்த பிரச்சனையை எப்படி தான் தீர்க்க போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு நாம் தவித்து கொண்டிருக்கிற போது ஒரு ஒரு சின்ன தீர்வு அது டக்குன்னு நமக்கு கிடைக்கும் போது அந்த பிரச்சனைகளை நம்ம அந்த தீர்வு வச்சு சால்வ் பண்ணுவோம். அப்போது அப்பாடான்னு இருக்கும் நம்ம. அப்போது அந்த தீர்வு வந்து ஒரு சாவியை போல மிக முக்கியமானதாக இருக்கிறது. நினைவுக்கு வருகிறது, ஒரு ஒரு கம்பெனியினுடைய வளர்ச்சியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அது ஒரு பேஸ்ட் கம்பெனி. அப்போ அங்கே இருக்கிற கடைநிலை ஊழியர் அவர் வந்து நான் ஒரு ஐடியா சொல்லாங்களா அப்படின்னு கேட்பார். சொல்லுங்க அப்படின்னு கேட்குறபோது, அதாவது வியாபாரத்தை அதிகரிக்கிறது பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பேஸ்ட் கம்பெனியில் நம்ம வியாபாரத்தை எப்படி அதிகரிக்கிறது, காம்படிஷன் நிறையா ஆயிடுச்சு அப்படின்னு பேசி கொண்டிருக்கிற போது அந்த கடைநிலை ஊழியர் வந்து ஒரு ஐடியா சொல்கிறார். என்னென்னா, நம்ம பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டினுடைய வாய்ப்பகுதி அதை வந்து கொஞ்சம் அகலப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம வியாபாரம் அதிகமாகும் அப்படிம்பார். இது என்ன ஒரு ஐடியா, எப்படி இது எப்படி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம வந்து நிறைய விளம்பரப்படுத்தலாமா, நிறைய அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு இவங்க பேசி கொண்டிருக்கிற போது அவர் சொல்கிறாரு, அதையெல்லாம் விட நாம் போடுற பேஸ்ட்டினுடைய வாய்ப்பகுதியை கொஞ்சம் அகலமாக்கிடுங்க, இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் பெருசாக்கிடுங்கிறார். அதன் மூலமாக வியாபாரம் பெருகும் அப்படின்னு ஐடியா சொல்கிறார். உடனே எப்படி நம்ம அவர் சொல்கிறாரு, ஆமாம் இப்போ பேஸ்ட்டு காலையில் அமுக்கும் போது சின்ன வாயாக இருந்தால் கொஞ்சமாக வரும், அதிகமான பெருசாக இருந்ததுன்னா அழுத்தும் போது அதிகமாக வெளியில் வரும், அப்போ சீக்கிரமாக தீர்ந்துடும், அப்போ சீக்கிரமாக நம்மளதை வாங்குவாங்க இல்லையா அப்படின்னு ஒரு ஐடியா சொல்கிறார். ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை நடைமுறைப்படுத்தினார்கள்னு ஒரு புத்தகத்தில் நான் படிக்கிறேன். அப்போது வியாபார உத்தி சம்பந்தமான புத்தகத்தில் இந்த செய்தி இருக்கிறதாக எனக்கு நினைவு. அப்போது ஒரு சின்ன உத்தி தான், அது ஒரு தீர்வு, அது பல பெரிய பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு பார்க்குறோம். உலக வரலாறுகளை பாருங்களேன், பார்த்திங்கன்னா எல்லா இடங்களிலும் வந்து ஒரு சுதந்திர போராட்டம், விடுதலை போராட்டம் ஒரு பெரும் போராட்டமாக இருக்கும். சண்டை, போர் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்தியாவில் மகாத்மா காந்தி அகிம்சை என்கிற ஒரு தீர்வை கண்டுபிடித்தார். இந்த விடுதலை போராட்டத்தில் ஆயுதங்கள் இல்லாமல் உலகம் முழுக்க ஆயுதங்கள் மூலமாக தான் விடுதலைகள் கிடைத்திருக்கிறது. சண்டைகள், போர், விடுதலை போராட்டம் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் இந்தியாவில் மகாத்மா காந்தி அஹிம்சை என்கிற முறையில் பேசி தீர்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் சண்டை வேணாம், ஹிம்சை வேணாம். ஏன்னா ஹிம்சையில் வந்து நீங்கள் போர் இப்போ கூட நடந்துகிட்டு இருக்கு பாருங்களேன், எல்லா இடங்கள்லையும் போர். இதில் வந்து யார் அழிகிறா? சாதாரண மக்கள் தான் அழிகிறாங்க இல்லையா? அவர்களுடைய வாழ்க்கை தான் சீரழிகிறது. அரசியல்வாதிகளால் நடத்தப்படுகிற போராட்டங்களில் எளிய மனிதர்கள் தான் பலியாகிறார்கள்.
போர் வந்து சாதாரண மனிதர்களை தான் பலி கொள்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த சண்டையெல்லாம் வேணாம், சமாதானமாக பேசுவோம். அஹிம்சை மூலமாக ஒரு தீர்வை எடுத்துகிட்டு வந்தார் மகாத்மா காந்தி. அதனால தான் சர்ச்சில் சொன்னதாக ஒரு செய்தி சொல்லுவாங்க. காந்தி வந்து நமக்கு ஏன் காந்தி உங்களால் சமாளிக்க முடியலையா அப்படின்னு கேட்குற போது சர்ச்சில் சொல்கிறாரு, காந்தி நமக்கு எதிராக கையில் ஒரு தடியை எடுத்திருந்தால் அவருக்கு எதிராக நாம் ஒரு துப்பாக்கியை எடுத்திருப்போம். அவர் ஒரு துப்பாக்கியை எடுத்திருந்தால் அவருக்கு எதிராக நாம் ஒரு பீரங்கி எடுத்திருப்போம். ஆனால் அவர் வெறும் கையோடு அஹிம்சை என்கிற ஆயுதத்தை எடுத்தார். அதற்கு எதிராக என்ன செய்வதென்றே எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் ஸ்தம்பித்து போனோம் அப்படின்னு சர்ச்சில் சொன்னதாக சொல்கிறாங்க. அப்போது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறிய தீர்வு நிம்மதியை கொடுக்கிறது. தீர்வுகளை கண்டுபிடிப்போம். நன்றி, வணக்கம்.